எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெனாஸ் ரஹ்மான் அண்ட் ஐ எம் ப்ரொஃபஷனல் உமன் பாடி பில்டர் ஆஃப் தமிழ்நாடு. நான் லாஸ்ட் 2019ல் பாடி பில்டிங், அதாவது உமன்ஸ் கேட்டகரியில் ஐ வாண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கோல்ட் மெடல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு ரொம்ப பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ அந்த லாஸ்னால என்ன ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வி ஸ்ட்ரக் வித் தி டூ மெனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்பாவுக்கு வந்து நிறைய வெளியூரும் நிறைய கடன் ஆச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட் அவர் ஆல்மோஸ்ட் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் டு ஃபேஸ் திஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கூட அப்பானால வந்து பேக்கப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கூட நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் வி பிளான் ஃபார், சரி வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு நம்மளால் இந்த ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ தான் அப்பா வந்துட்டு, அதாவது எங்கள் தாத்தா இருக்காருங்க, அப்பாவோட அப்பா வந்து ஒரு லேண்டு, ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு. பட் அப்பாவுக்குமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுக்கும் அப்பாவுக்குமே தெரியாது. தாத்தா சொல்லிட்டு இருந்தாரு, அப்பா பேரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்போ சொல்லிட்டு இருக்கிறது தான் ஞாபகம். மற்றபடி அப்பாவுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. சரி, அதை பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமா, ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படின்னு தான் வீட்டில் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் ஒரு டாக்குமெண்ட் கிடச்சிது. ஸோ அந்த டாக்குமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டாக்குமெண்ட். அண்ட் அதில் ஆல்மோஸ்ட் 1950ல் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. ஸோ அது ரொம்ப பழைய டாக்குமெண்ட் காப்பிங்கிறதுனால எங்களால் எந்த இன்ஃபர்மேஷனும் அது பெருசாக கேதர் பண்ண முடியல. சரி, ஓகே. அண்ட் எனக்கு அந்த லாஸ்ட்டாக ஹோப், அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ஒரு லாஸ்ட்டு ஹோப் இருந்தது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த டாக்குமெண்ட் காப்பி தவிர எங்ககிட்ட வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஸோ அந்த டாக்குமெண்ட் காப்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர்கிட்ட நிறைய ஹெல்ப் கேட்டோம். ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் அந்த எதுவுமே எங்களால் பண்ண முடியல. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனோ எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போ தான் வந்து எங்கள் ஜிம்மில் கிளைண்ட் ஒருத்தங்க வந்து, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த வெப்சைட்டில் தான் பார்க்கும்போது நிறைய வெப்சைட் கோ த்ரூ பண்ணேன். பட் அதில் எனக்கு வந்து சையத் ஸ்மார்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. ஓகே, இவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்னா, நிறைய வியூஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. அப்போ அந்த வெப்சைட்டில் இருந்த அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்து சையத் ஸ்மார்ட்டில் அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆஃபீஸில் போய் பார்த்தேன். போகும்போது அந்த டாக்குமெண்ட் காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அவர்கிட்ட வந்து என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அண்ட் இந்த லேண்டு, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியோ இந்த டாக்குமெண்ட் காப்பி மட்டும்தான் இருக்குது, இது தவிர வேறு எதையும் இல்லை, இது வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து, சரி ஓகே, ஒரு 15-20 டேஸ் டைம் கொடுங்க, ஆல்மோஸ்ட் அந்த லேண்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஒரு 20 டேஸ்லேயே வந்து எங்களுக்கு திரும்பி கால் பண்ணி அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த லேண்டோட ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க எடுத்துட்டாங்க. அந்த லேண்ட் வந்து எங்கே இருக்குது, அவங்க சொன்னாங்க இந்த 1 ஏக்கர் அந்த இருக்குது. அண்ட் அந்த லேண்ட் எங்கே இருக்குது, இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, என்ன யார் பேரில் பட்டா இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அவங்களே டைரெக்டாக எங்களுக்கு வந்து கூட்டிகிட்டும் போய் அந்த இடத்த காமிச்சாங்க. ஸோ அந்த நேரில் போய் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபேமிலி வந்து அந்த இடத்துல வந்து குடியிருந்தாங்க. அண்டு பாதி லேண்ட் மட்டும் வேக்கண்ட் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் கொடுங்க. ஸோ இந்த ஃபுல்லாகவே இந்த பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து உங்கள் பட்டா எல்லாத்தையுமே வந்து உங்கள் அப்பா பேருக்கு மாற்றிடலாம், ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம், அப்பா பேருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் கூட எதுவுமே வாங்கலை, எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டும் வாங்கலை, அட்வான்ஸ் பேமெண்ட்டுமே வாங்கலை.
எல்லாத்தையும் முடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணா போதும்னு. ஸோ அதுலயே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் வந்தது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸா வந்து நெறைய ஏஜென்ட்ஸ பார்த்தோம். நெறைய அவங்க வந்து 5,000, 10,000ன்னு அட்வான்ஸ் வாங்குனாங்க. நெறைய பேர் கமிஷன் வாங்குனாங்க. பட் யாராலயுமே வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் குடுக்கவே முடியல. இவங்க வந்து அட்வான்ஸுமே எதுவுமே வேண்டாம், பேமெண்ட் எதுவுமே வேண்டாம். நம்ம வேலை ஃபுல்லா முடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் வெரி ஹேப்பி அண்ட் எனக்கு ரொம்பவே ஒரு ஹோப்ஃபுல் ஒரு ட்ரஸ்ட் கிடைச்சது. அப்புறமா திரும்பி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இல்ல இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்க லேண்ட் வந்து எங்க பேருக்கு ஃபுல்லா மாத்தி குடுத்து, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா கூட எங்கனால உங்களுக்கு அந்த பேமெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தையும் முடிச்சு குடுத்துட்டு எனக்கு சேலும் நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நீங்க ஷேர் எடுத்துட்டு, எங்களுக்கு தேவையான என்னோட ஷேர் குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்க அந்த ஐடியால இருக்கீங்கன்னா, அதோட பவர் மட்டும் எங்க பேருக்கு மாத்தி குடுத்துருங்க. ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க. எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அந்த உங்க பேருக்கு மாத்திட்டு சேல் பண்ணி குடுத்துடுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே அந்த 15 ஆல்ரெடி அங்க 15 பேரு இருந்தாங்க இல்லையா? அந்த 15 பேரையும் அவங்களே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு, அந்த இடத்துல அவங்க பேருக்கே மாத்தி குடுத்துட்டு, அவங்க கிட்ட அந்த பேமெண்ட் வாங்கிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா அந்த பாதி லேண்ட் மட்டும் வேக்கன்ட் இருந்தது இல்லையா? அதுவும் சேல் பண்ணிட்டு, அதுக்குமே பேமெண்ட் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, பட்டா எல்லாத்தையும் எங்க அப்பா பேருக்கு ரெடி பண்ணிட்டு, அ எல்லா பொசிஷன் அப்பா பேருக்கு மாத்திட்டு, அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலி லைக் ஆஃப்டர் 2 ஆர் மோர் தென் 2 இயர்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரகல்க்கு அப்புறம் ஐ ஃபவுண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அப்போட பிஸ்னஸும் சரி பண்ணியாச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் எங்களோட இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டிக்கு இருந்த எல்லா சொல்யூஷன் கூட கிடச்சிது. அண்ட் அதுக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஸோ இது பற்றி நான் எந்த ஒரு என் சைட்லேருந்து நான் ஒரு சிங்கிள் கால் கூட பண்ணவே இல்லை. அந்த சையட் ஸ்மார்ட் டீல் அவங்களோட டீம் இருக்கு இல்லையா? அவங்க வந்து தே ஆர் சச் அ வெரி ஆக்டிவ் டீம். அவங்க கம்ப்ளீட் டீமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நாலேஜான டீம், ரொம்ப ஒரு ஆக்டிவ் டீம். அவங்களே வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஒரு விஷயத்துமே வந்து எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குன்னு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து இந்த காலத்தில் வந்து யாருமே அட்வான்ஸ் வாங்காமல், ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்காமல், வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் டு தெம். ஸோ அவங்க கம்ப்ளீட் டீமும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரியலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ இப்போது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லேண்ட் வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட நான் நிறைய பேரை வந்து சஜஸ்ட் பண்ணேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு கூட அவங்க அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு பட்டா இல்லாதவங்களுக்கு கூட அந்த பட்டா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு என்ன எங்கே ப்ராப்பர் கைட்னஸ் வாங்கணும், எங்கே ப்ராப்பர் அது நாலேஜான பர்சனை பார்க்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்யூஷன் தேடிட்டுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சையட் ஸ்மார்ட் டீல் பார்த்தீங்கன்னா, தி ஆர் சச் அ நாலேஜபிள் அண்ட் டீம். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து 100% ரிசல்ட் அண்ட் 100% சொல்யூஷன் கிடைக்கிற ஒரே இடம் சையட் ஸ்மார்ட் டீல். ஸோ அவங்களோட வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா www.சையட் ஸ்மார்ட் டீல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு த சையட் ஸ்மார்ட் டீல். தேங்க்யூ.